ஸ்ரீ காஞ்சி பெரியவர். அத்தியாயம் 22. லாரியின் அச்சு எங்கே முறித்தது என்று கேட்டார் பெரியவர். அச்சிறுப்பாக்கத்தில் என்ற உடனேயே சற்று சிந்தித்தவர், ராமேஸ்வரம் மடத்தில் கணபதி ஹோமம் செய்ய சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ள சொல்லவும் இன்னொரு வாகனம் கிடைத்தது. அதில் ஆதிசங்கரர் சிலையும் ராமேஸ்வரத்தை அடைந்து விட்டது. குறித்த நேரத்தில் பிரதிஷ்டையும் ஆனது. அந்த வேளையில் மகா பெரியவர் அவர்களும் அரிய ஒரு கருத்தினை கூறினார். புராணத்தில் ஒரு சம்பவம் உண்டு. திரிபுரம் எரிக்க ரதம் ஏறிய புறப்படுவார் சிவபெருமான். அது ஒரு மகா சம்ஸ்கார நிகழ்வு. புறப்படும் அவசரத்தில் விநாயகரை வழிபட்டு பிரார்த்தனை செய்து கொள்ள மறந்து விடுவார் சிவபெருமான். அதனால் அவரது ரதத்தின் அச்சு முறித்து போய் ரதம் பாதி வழியில் நின்றுவிடும். அப்போது நாரதர் வந்து விநாயகரை பிரார்த்தனை செய்யாமல் புறப்பட்டு விட்டதால் தான் சிவபெருமான் பயணத்தில் தடை உண்டாகி விட்டது என்றார். சிவபெருமானும் அடுத்த நொடியே விநாயகரை பிரார்த்திக்க அச்சு முறித்த ரதத்தின் அச்சுகள் சரியாகி ரதம் புறப்பட தயாராகிவிடும். பின் சிவபெருமானும் யுத்தத்தில் திரிபுரங்களை எதிர்த்து அசுர சக்திகளுக்கு பாடம் கற்பித்தார். அன்று சிவபெருமானின் ரத அச்சு முறித்த நின்ற இடமே அச்சிறுப்பாக்கம் என்ற இன்றும் அழைக்கப்படுகிறது. பேச்சு வழக்கில் அச்சரப்பாக்கம் என்றும் கூறுவார்கள். இன்றும் அங்கேதான் ஆதிசங்கரர் சிலை வந்த லாரியில் அச்சு முறித்து போயிருக்கிறது. இதிலிருந்து ஒரு உண்மை நன்கு புலனாகிறது. ஆதிசங்கரரை சிவஸ்வரூபம், அவரது அவதாரம் என்பார்கள். சைவர்கள் அவதார நம்பிக்கை அவ்வளவாக இல்லாதவர்கள். வைணவர்கள் அப்படி இல்லை. அவர்கள் அவதாரம் உண்டு என்று நம்புகிறவர்கள். இங்கே அச்சிறுப்பாக்கத்தில் ஆதிசங்கரின் சிலை தேங்கி நிற்கவும் ஆதிசங்கரர் வேறு, அந்த சிவபெருமான் வேறில்லை என்பது புலனாகிவிட்டது. அடுத்து கணபதியை பிரார்த்தனை புரியாமல் இறங்கினால் அதில் தடைகள் ஏற்படும். அவரை சரணடைந்து விட்டாலோ அவர் அதன் பின் சகலத்தையும் பார்த்து கொண்டு விடுவார். அப்பாவின் ரதத்தையே தடுத்து நிறுத்தி தன்னை வணங்க செய்தவர் என்று இங்கே பொருள் கொள்ளக்கூடாது. அப்பா பிள்ளை உறவெல்லாம் நம் மானுட பாவனை. கணபதி பார்வதி புத்திரர், பிரணவ ஸ்வரூபம் கொண்டவர். இவரே மந்திரங்களுக்கு எல்லாம் மூலம். இவரை வணங்கிவிட்டு செய்கிற செயல்களுக்கெல்லாம் நல்ல விதமாக முடிவடையும். இதை உலகுக்கு உணர்த்ததான் சிவபெருமான் விஷயத்திலும் இவ்வாறு நடந்தது. ஈஸ்வரனும் தானும் பிரார்த்தனை செய்த நமக்கெல்லாம் வழிகாட்டினார். அவரே அவ்வாறு செய்திருக்கும் போது நாம் செய்யாமல் போகலாமா என்று கேட்டார் பெரியவர். பிறகே எல்லோருக்கும் பிள்ளையார் வழிபாட்டின் வலிமையும் புரிந்தது. இதனாலேயே பெரியவர் எங்கே பிள்ளையார் கோயில் கண்ணில் பட்டாலும் நின்று வணங்கிவிட்டே செல்வார். பிள்ளையார் பெருமை பற்றியும் அவர் ஏற்கனவே சமந்தகமணி மகிமை உபன்யாசத்தில் நிறைய பேசிவிட்டார். இது போக ஔவையாருக்கும் பிள்ளையாருக்கும் என்னும் தலைப்பில் அவர் நிகழ்த்திய உபன்யாசம் மிக அபூர்வமாக தகவல்களை எல்லாம் உடையது. நாம் இங்கே காஞ்சியிலுள்ள பிள்ளையார் கோயிலுக்கு வருவோம். இந்த கோயிலுக்கு பெரியவர் சென்ற சமயம் கோயிலில் திருவிழா நடந்து கொண்டிருந்தது. திருவிழா என்பதால் தினசரி அலங்காரம். அன்று பூ அலங்காரத்தில் கோயிலே புது வடிவம் எடுத்திருந்தது. பெரியவர் பிரமித்தார். இவ்வளவு அழகாக பூ வேலைப்பாடு செய்தது யார் என்று கேட்டார். அப்படி செய்தவர் ஒரு இஸ்லாமியர். பூ வியாபாரம்தான் அவர் தொழில். அவரை அழைத்து வந்த பெரியவர் முன் நிறுத்தினார்கள். அவரும் பெரியவரை பணிவாக வணங்கினார். பெரியவர் அவரை ஆசீர்வதித்ததோடு, உங்கள் கைக்கு காப்பு செய்து போட வேண்டும். அவ்வளவு அழகாக இருக்கிறது உங்கள் செயல்பாடு என்றார். பின்னர் அவரிடம் சிறிது நேரம் மனம் விட்டு பேசவும் செய்தார். மாற்று மதத்தவர் இவரிடம் நமக்கு என்ன பேச்சு என்றெல்லாம் எண்ணாமல் அவரிடம் பேசவும் செய்தார். அவரிடம் நீங்கள் விடாமல் தொழுகை செய்கிறீர்களா தானே என்று கேட்டார். அவரும் 5 வேளையும் நான் விடாமல் தொழுகை செய்கிறேன் சாமி என்றார். அப்போது அந்த இஸ்லாமியருக்கே தெரியாத ஒரு அரிய தகவல் ஒன்றை கூறினார் பெரியவர். எல்லோரும் தொழுகை என்றால் 5 வேளை என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நாளில் 6 வேளை தொழுகை இருந்தது. நள்ளிரவில் அந்த 6வது தொழுகை புரிய வேண்டும். காலப்போக்கில் இரவு உறங்க வேண்டியிருப்பதால் அது விடுபட்டு விட்டது போலும் என்றார்.